கார்ல யாரு? கண்ணு தெரியாதா உங்களுக்கு? வாட்? யார் நீங்க? காரை இப்படித்தான் கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுவீங்களா? போட்ட கோலம் எல்லாம் அழிஞ்சு போச்சு பாருங்க. So what? கோலம் அழிஞ்சிருச்சுன்னா திரும்ப போடு. அதுக்காக தானே நீ இங்க இருக்க. யார் இவ? இவ்ளோ திமிரா பேசிட்டு போறா. வினய், Hey, hey Deeps. வினய். எப்படி இருக்க? வாட் a surprise. ஓ என்ன மேன், ஆளே மாறி போயிட்ட. ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, என்ன நீ சொல்லாமலாம் திடீர்னு வந்து நிக்கிற? சர்ப்ரைஸ். யார் இவ? இவ்ளோ உரிமையா கட்டிலாம் பிடிக்கிறா. ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். ஏய், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படிமா இருக்க? சூப்பரா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னமா, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன தீபிகா திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? எப்ப வந்த? இப்பதான் சுட சுட வந்து இறங்கி இருக்கேன். ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வரேன். வீடியோ கால்ல பாத்துட்டு இருந்தோம். கடைசியா ஒரு வழியா நேர்லயே பார்த்தாச்சு. ஆமா ஆண்டி, இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. வீடியோ கால்ல பார்த்ததை விட அங்கிள் நேர்ல செம்ம ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆ? என்ன ரம்கி, வெக்கமா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. வாசுகி என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, அதான். என்ன வாசுகி? ச்சே, அவதான் வெக்கமே இல்லாம பொய் சொல்றானா? இதுங்களையும் பாரு, வெக்கமே இல்லாம சிரிக்கிறத. என்ன குடும்பமோ. ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தீபிகா. ரகு அங்கிள் எங்க? ஆளு காணோம். அவரு சீக்கிரமா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. ஓ அப்படியா? சரிம்மா, எங்க கதையெல்லாம் இருக்கட்டும். உன் கதைய சொல்லு. திடீர்னு இந்தியா வந்திருக்கே, என்ன விஷயம்? அது அப்பாவோட ப்ராப்பர்ட்டி இங்க வலசரவாக்கம் பக்கத்துல ஒண்ணு இருக்கு அங்கிள். இப்பதான் யாரோ இல்லன்னு ஆயிப்போச்சே, அதான் அதை வித்துட்டு யுஎஸ்ல செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன். அந்த விஷயமா தான் வந்திருக்கேன். ஓ ஓகே, குட் குட் குட். ப்ராசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் டன் அங்கிள். இன்னும் 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு 2 நாள் ஆகுமா? ஆமா வினய், அது வரைக்கும் ஹோட்டல் ஃபைன் 3ல ரூம் புக் பண்ணிருக்கேன். நீ இருக்கிற நம்பிக்கையில தாண்டா வந்திருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டிரைவர் வேலை பாரு ப்ளீஸ். ஏய், என்னம்மா பேசுற நீ? நாங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நீ வெளியில தங்குறேன்னு சொல்ற? 2 நாள் இல்ல, நீ எப்ப இந்தியா வந்தாலும் இங்கதான் தங்கணும். ஏன் ஆண்டி உங்களுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம நான் இங்க தங்கறதுனால உங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இது உன் வீடு மாதிரி தான். நீ தாராளமா எவ்வளவு நாள் வேணாலும் தங்கலாம். அப்போ நான் இங்க இருக்கிறதுல உங்க எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே தான். ஆமா வினய், உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல? இல்ல உன் வைஃப்க்கு நான் இங்க தங்குறது ஓகேவா? எங்க அவங்க? அவங்கள நீ இன்னும் இன்ட்ரோ பண்ணவே இல்லையே. சாரி சாரி தீபிகா, நீ வந்த சந்தோஷத்துல நான் அதை டோட்டலா மறந்துட்டேன் பாரு.
அவளை பார்த்த உடனே மறந்துட்டீங்களா? மூஞ்சியை பாரு. மித்து, தீப்ஸ், ஷீ இஸ் மை வைஃப் மித்ரா. மித்ராவா? மித்ரா, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் தீபிகா. ஆக்சுவலா யூஎஸ்ல யூஜி பிஜி எல்லாம் இவளோட சேர்ந்து தான் படித்தேன். ஓ, கம் ஆன் வினய், விளையாடாத. இதுவா உன் வைஃப்? நம்பவே முடியல. ஆக்சுவலி நீ வரும்போது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் நேம் வேற ஏதோ சொன்னியே, என்னது? ஆ, தாரா. தாரா. இல்லை தீபிகா, நான் தாராவை மேரேஜ் பண்ணிக்கல. அதெல்லாம் ரொம்ப பெரிய கதை, நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். இதான் என் ஒய்ஃப். சாரி சாரி வினய். நேம் என்ன சொன்ன? மித்ரா. ஆ, மித்ரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வினய் ரொம்ப நல்ல பையன். பத்ரம். சரிம்மா, வினய் தீபிகாவை கூட்டிட்டு போய் ரூமை காட்ட. ம், இங்க பாரு தீபிகா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ஓகே அங்கிள். ம். சரி வா தீப்ஸ். ம். இவ யாரு? ஏதோ உள்நோக்கத்தோட வந்த மாதிரி தெரியுதே. வா. தீபிகா, திஸ் இஸ் யுவர் ஸ்பேரோஸ் நெஸ்ட். நீ ஆல்ரெடி வரப்போறேன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தனா இதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆக்சுவலி ஃபைன்ட்ரி அளவுக்கு இருக்காது. ப்ளீஸ் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய், என்னடா என்ன போய் இப்படி நினைச்சிட்ட? நீ உன் வீட்டு கிச்சனை காட்டி நீ இங்கதான் தங்கணும்னு சொன்னா கூட நான் அங்கே இருந்துப்பேன். பட் திஸ் ரூம் இஸ் வெரி நைஸ். என்ன ஏன் ஒரு ஆளுக்கு இந்த ரூம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏய் வேணா நீயும் என் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறியா? அது எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல, உங்க மொபைல் கீழே விழுந்திருந்துச்சு. மெசேஜ் வேற வந்துகிட்டே இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. வினய், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த ரூம என் கூட ஷேர் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன்ல. என்ன சொல்ற? என் கூடயே தங்கிக்கிறியா? இரு தீபிகா. ஏய் இரு இரு ஒரு நிமிஷம், கொஞ்சம் இரு. ஆக்சுவலா உன் கூட அமெரிக்கால இருந்த வினய் வேற, இப்ப இங்க இருக்கிற வினய் வேற, சரியா? ஏய் புரிஞ்சுக்கோடி, இப்ப நான் குடும்பஸ்தன். தயவு செஞ்சு மத்தவங்க முன்னால அப்படி பேசிட்டு இருக்காத ப்ளீஸ். சரி சரி, பயந்து சாகாத. நான் சும்மா நீ என்ன சொல்றேன்னு செக் பண்றதுக்காக கேட்டேன். ஏண்டா உன் வைஃப் மேல அவ்ளோ பயமா? ஏன் கூட நீ இந்த ரூம்ல தங்கினா உன் வைஃப் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளா? ஹே, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. மித்ராவுக்கு என்ன பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இந்த பசங்க பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா பழகிறது பத்திலாம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி குடிங்க. தேங்க்யூ. வினய், வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்டுக்கு தண்ணி கொடுக்காம கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதான். வேற ஏதாவது டீ காஃபி? இல்ல பரவாயில்ல. ஐயோ, வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு ஒரு டீ கூட கொடுக்கலன்னா எப்படி? நீங்க பேசிட்டே இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். போச்சு, என்னமோ பிளான் பண்ணிட்டா. வினய், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? அது சரி ஓகே, அது போட்டும். வா உட்கார்ந்து பேசலாம். ஆமா, இவளை எங்கடா புடிச்ச? ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கும்போது
இப்படி வந்து இன்டரப்ட் பண்ண கூடாதுன்னு அவளுக்கு தெரியாது. இவ கூட எப்படிடா ஜர்னி பண்ணிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை தீபிகா. மித்ரா ரொம்ப டீசெண்டான பொண்ணு. நீ என் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் யூஎஸ்லேருந்து வந்திருக்க. அதனால உன்னை இப்படி கவனிக்கிறா. என்னமோ போ, உனக்கு இந்த மித்ரா சூட்டே ஆகல. நீ ஹீரோ மாதிரி இருக்க, அவ என்னமோ வேலைக்காரி மாதிரி இருக்கா. ஏய், எப்படி இவ்வளவு உனக்கு கட்டி வைக்கிறதுக்கு உங்க அம்மாக்கு மனசு வந்துச்சு? நீ தாராவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி நடந்திருக்கு. தாராவை பிரியற அளவுக்கு அப்படி என்னடா நடந்துச்சு? எனக்கு கேன்சர் அப்பாவே சொல்லிட்டாரு. போதுமா? அது வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வினய். Operation 100% success. டே, என்னடா இது? ஏண்டா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் உனக்கு அவ்வளவு தூரம் வேண்டாதவளா ஆயிட்டேன்ல. நான் என்னமோ நீ லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பேன்னு நினைச்சேன். சரி, தாரா கூட நடக்க வேண்டிய கல்யாணம் தான் நின்னு போயிடுச்சுல. நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாமே. சோ அண்ட் சோ இந்த மாதிரி நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓடி வந்திருப்பேனேடா. இப்படி பண்ணிட்டியேடா. ஏய், அப்படிலாம் இல்லடி. நீ என்னோட ஃப்ரெண்டு. உன்னை போய் நான் எப்படி? டேய், சும்மா பேசாதடா. நமக்கு எவ்வளவு வருஷம் பழக்கம். நான் தானே வந்து உன்கிட்ட லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்போ நீ என்ன சொன்ன? தாரா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொன்னேன். சரி, ஓகே, அக்செப்டபிள். நானும் விலகிட்டேன். மறுபடியும் உன்னை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா? இங்க பாரு, அந்த தாரா உன்னை உண்மையிலேயே லவ் பண்ணல. உனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல விட்டு ஓடி போயிட்டா. ஆனா நான் அப்படி இல்ல வினய். இப்ப வரைக்கும் அந்த காதல் ஏன் கூடவே தான் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லும் போது கூட என்னால பண்ணிக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ. டீ. தேங்க்ஸ். வேற ஏதாவது வேணுமா? இல்ல. வினய், நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நிறைய பேசிட்டு இருந்தோம், நிறையவும் பேசிட்டோம். தீபிகா, முதல்ல நீ டீ குடி. அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு. எப்படியும் 2-3 நாள் இங்கே தானே இருக்க போகிறேன். அப்புறமா நிறைய பேசிக்கலாம். ஓகே? சரி, வரேன்.
நீ என்ன கழட்டி விட்டுட்டு போறேன்னு பச்சையா தெரியுது வினய். ஆனா நான் என்ன பிளானோட வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல. போக போக தெரிஞ்சுக்குவேன். நொடிக்கு ஒரு தடவை ரூமுக்குள்ள வந்துட்டு போகும்போதே நினைச்சேன். இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? நான் புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, அப்படியே முகம் வாடி போயிடுது. ஓகே, கொஞ்சம் சீண்டி தான் பார்ப்போம். ஹாய் மித்து. என்ன மித்து, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ கதை கவிதைன்னு ஏதாவது எழுத போறியா என்ன? கையெடுங்க. ஏய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்க? ஏய், இங்க பாரு, இங்க பாரு. எதுவா இருந்தாலும் என் முகத்துக்கு நேரா சொல்லு. சும்மா அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏதையாவது கண்டதெல்லாம் இமேஜின் பண்ணிக்கிட்டு சும்மா உன்னை நீயே டென்ஷன் ஆக்கிக்காத. ஆமா, நான் கண்டதையும் நினைச்சு டென்ஷன் ஆகணும். நான் தான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேனே. கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் ஒட்டி உரசிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு கொஞ்சமாவது டீசன்சி வேணாம். ஓஹோ மேடம், அப்போ உங்க டென்ஷனுக்கு இதுதான் காரணமா? ஓகே, நான் கூட வேற ஏதோ உனக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சிட்டேன். அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இந்த ஆம்பளைங்களாம் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஏய் ஏய், இங்க பாரு, தீபிகா என்னோட ஃப்ரெண்டு. அவ இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி, நம்மளோட கெஸ்ட். அவகிட்ட 4 வார்த்தை சிரிச்சு பேசலனா அவ நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? கோச்சுக்கிட்டா வீட்டுக்கே திரும்பி போயிட மாட்டாளா? நீயே சொல்லு மித்து. திரும்பி போனாதான் ரொம்ப நல்லதாச்சே. ஆனா அவ என்ன திரும்பி போற மாதிரியா வந்திருக்கான்? இங்கேயே டேரா போட்டு தங்குற மாதிரில இருக்கு. சரி, என்ன சொன்ன உங்க ஃப்ரெண்டு? யாரு? அதான் உங்க அமெரிக்கா ஃப்ரெண்டு. ஓ, தீபிகாவா? அவ கதை கதையா நிறைய சொல்றா மித்ரா. ஆனா எனக்கு தான் அதெல்லாம் கேக்குறதுக்கு மூடு இல்லையா. அதான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். நாம சாவகாசமா அப்புறமா பேசிக்கலாம்னு போய் சொல்லிட்டு அப்படியே உன்ன பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டேன். எப்படி? நம்பிட்டேன். ஏய், நீ நம்பு, நம்பாம போ, எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு உன் கூட பேசிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நீ இந்த மாதிரி பொசசிவ் ஆகி என்கிட்ட சண்டை போடுறது இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் மிது, தயவு செஞ்சு இந்த மூட்ல இருந்து மாறிடாத. அப்படியே ஃபைட்டிங் மோட்லயே பேசு, அப்பதான் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கிக்கா இருக்கும். இருக்கட்டும், அதுக்குதான் அமெரிக்கால இருந்து வந்திருக்காளே உங்க ஃப்ரெண்டு, அவகிட்ட போய் சண்டை போடுங்க, இன்னும் கிக்கா இருக்கும். ஏய் மித்ரா, நீ அவ்வளவு ஒண்ணா என்ன? அவ சாதாரண ஃப்ரெண்டு, நீ லவ்வபிள் பொண்டாட்டி. ஃப்ரெண்டு கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா சொல்லு? ஆமா, ஃப்ரெண்டு தான் இப்படி ஓடி ஓடி வந்து கட்டி பிடிப்பாளா? நீங்க 2 பேரும் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன மித்ரா, அதான் வாய் வரைக்கும் வந்துச்சுல, ஏன் நிறுத்திட்டு சொல்லு? வினய், இல்ல வினய், அது நான். ஆமா மித்ரா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவளை பிடிக்கும் தான். ஆனா அது வெறும் ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும்தான். என்ன மித்ரா, நீ மத்த பொண்ணுங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்னும் அந்த மாதிரி பையன் கிடையாது. அச்சச்சோ, கோச்சுக்கிட்டாரு போல இருக்கே. வினய், இங்க பாரு மித்ரா, அப்படியே எனக்கு யாரையாவது லவ் பண்ணணும், மறுபடியும் கல்யாணம் பண்ணணும் ஆசை வந்தாலும் அத உன் பெர்மிஷனோட தான் பண்ணுவான் இந்த வினய். புரியுதா? இங்க பாரு, உனக்கு பிடிக்காத எதையும் புருஷன் செய்ய மாட்டான். ஆமா, உனக்கு அந்த தீபிகா ஓகேவா? சொல்லு, உடனே பேசி முடிச்சிடலாம்.
சாருக்கு இந்த ஆசைலாம் வேற இருக்கா? ம் இன்னொரு லவ், இன்னொரு கல்யாணமா? why not இல்ல